யாரோ பார்த்த ஞாபகம் இல்லையோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ. இரவில் வந்ததென வெயில், நிலவு வெந்ததென தீயில், பார்த்த ஞாபகம் இல்லையோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ. நேற்றின் கோபமோ இன்றின் சாபமோ யாவும் மாயமோ, பூவின் காயமோ தீயின் வாசமோ, விதியின் வேஷமோ, அழகின் மோகமோ, அமில மேகமோ. செம்மலராணி இல்லை சருகாணி, காரிருளானி நண்பகலா, தாய்மடியானி இல்லை முடிவானி, சொல் நிஜமா நிழலா, யாரோ நீ, யாரோ நீ. கருவிகள செய்து வருவது காற்றா நானா, அன்பே பகல் வரை ஒரு முகம், இரவுக்குள் ஒரு முகம் இருப்பது நிஜமா நிழலா. ஒரு பறவையின் சிறகு முறிகிறது எங்கோ மலை மோதி, மலை முழுவதும் முறிந்த சிறகுகளின் காயம் சரி பாதி. முதல் என்றால் முடிவு உள்ளது, சரி என்றால் தவறும் உள்ளது, மனம் ஒன்றே மர்மமானது, ஏனோ ஏனோ. இது நேற்று என்பதின் நீதி, இது என்ன உள்ளதோ சேதி. செம்மலராணி இல்லை சருகாணி, காரிருளானி நண்பகலா, தாய்மடியானி இல்லை முடிவானி, சொல் நிஜமா நிழலா, யாரோ நீ, யாரோ நீ. பார்த்த ஞாபகம் இல்லையோ. சார் உட்காருங்க. தேங்க்யூ சார். நான் ஏற்கனவே உங்களை கூப்பிட்டு பேசினப்போ என்ன சொல்லியிருக்கேன்? உங்க வார்த்தை கட்டுப்பட்டு தான் சார் நடந்துட்டு இருக்கேன். அப்ப எது கலை பெருமாள் திரும்ப உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு? கலிய பெருமாள் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா? என்னன்னு கொடுத்திருக்காரு சார்? அவங்க பையன் சூர்யாவை நீங்க கடத்தி வச்சிருக்கதாவும், சூர்யா உயிருக்கு உங்களால ஆபத்து இருக்கிறதாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சார் இது அபாண்டமான போய். அப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்த சூர்யா எங்க? சார் ஏற்கனவே அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போக பிளான் பண்ண வந்தான். அந்த மாதிரி இப்ப கூட எங்கேயாவது தப்பிச்சு போயிருக்கலாம் சார். போலீஸ் காவலை மீறி எப்படி தப்பிச்சு போவான்? சார் சூர்யா ஒரு கிரிமினல். ஜெயில தண்டனை அனுபவிக்கிற காலத்திலேயே அங்கிருந்து வெளியே வந்து ஒரு பொண்ணு நாசம் பண்ணிட்டு போனவன் சார். எனக்கு நடந்து முடிச்ச விஷயம்லாம் தேவையில்லை, நடந்ததுக்கு என்ன சொல்றீங்க? சார் நான் எந்த தப்பும் பண்ணல. என்னைக்கு நீங்க தப்ப ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு போலீஸ் அதிகாரியா உங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணதுனால நான் உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நீங்க பண்ண தவறுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். இந்தாங்க சார். வாங்கிக்கங்க. இனிமேல சூர்யாக்கு பிரச்சனை கொடுத்தா உங்க மேல அதிகப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. என்ன பாக்குறீங்க? சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது சார். நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணதுக்காக ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. வர சார்.
சாந்தினிய சம்மதிக்க வைக்க நாங்க பேசி பார்த்தோம் முடியல, கார்த்திகை சம்மதிக்க வைக்க நீங்க பேசி பார்த்தோம் முடியலங்கிறப்போ இந்த கல்யாணம் எப்படிதான் நடக்கும் அண்ணி? ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அது நடக்காம போயிடும் போல இருக்கே. இல்ல சகுந்தலா, அது நடக்கணும். நாம நடத்தி காட்டணும். எப்படி அண்ணி? எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்றேன் கேளு. கார்த்திகை நான் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன், நீ சாந்தினிய கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துரு. கோயில்ல வச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு எல்லார் முன்னாடியும் நான் கார்த்திக் கால்ல விழறேன், நீ சாந்தினி கால்ல விழு. பெத்தவங்களே கால்ல விழுந்து கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா மனசு மாறி கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. என்ன சகுந்தலா, எதுவும் பேசாம இருக்க? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேனே. அப்போ நான் சொல்றப்போ நீ சாந்தினிய கோவிலுக்கு கூட்டிட்டு வா. சரி நீ, நான் எப்ப கூட்டிட்டு வரணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரேன். நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்களே, இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியல, விருப்பம்னு சொல்ல முடியல. சகுந்தலா கண்ணீரை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாம, சாந்தினி கஷ்டத்தையும் தாங்க முடியாம ரெண்டும் கட்டானா இருந்துகிட்டு இருக்கேன். இந்த கல்யாண விஷயத்த சாமி கிட்ட விட்டுருக்கேன். சாமியா பார்த்து என்ன பண்ணுமோ பண்ணட்டும். சாமி நல்லதுதான் பண்ணும். ஆனா இந்த கல்யாணத்துல சகுந்தலாக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை அமையறதுல எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு உங்க சம்மதம் போதும். நீங்களே சம்மதிச்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு நம்பிக்கை வந்துருச்சு. நான் உடனே ஐயரை பார்த்து கல்யாணத்துக்கு வேண்டிய நாளை குறிச்சிடுறேன். சரி, நான் வரேன் சகுந்தலா. சரி வாங்க. நீ. வரேங்க. சொல்லு ஓவியா. வெங்கட், ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லு. ஒரு விஷயம் பேசலாமா? கலியபெருமாளோட வைஃப் என்ன பார்க்க வந்தாங்க. எது? கலியபெருமாளோட வைஃப் என்ன பார்க்க வந்தாங்க. எதுக்கு? ஒரு சின்ன உதவி கேட்டிருக்காங்க. உதவின்னு வந்து கேட்டா உதவி பண்ணிடுவியா? உதவி பண்ற நிலைமையில நீ இருக்கேப்பா. அப்படி இல்ல வெங்கட். அவங்க எப்படி உங்ககிட்ட உதவி கேட்டு வரலாம்? வெங்கட், உன்னோட கோபம் நியாயமானது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெரியவங்க வந்து வெங்கட் என் கால்ல விழறாங்க, நான் மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? உடனே பரிதாபப்பட்டிருப்பியா அவங்க மேல? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது ஓவியா. யாராவது கண்ணீர் விட்டு கேட்டா உடனே மனசு மாறிடுவியா? நீ பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? சரி, என்ன கேட்டாங்க சொல்லு. நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில தான்
அவங்களுக்கு உதவி பண்றேன்னு நான் சொல்லிட்டேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சாரி ஓவியா, இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சூர்யா விஷயத்துல தலையிட்டதுக்காக ஐஜி என்ன இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இப்ப சஸ்பெண்ட் ஆயிருக்கிற பீரியட்ல நான் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியுது வெங்கட். ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. நான் வேற எங்கேயாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு பாத்துக்கிறேன். ஓகே ஓவியா, நீ ஒன்னும் டிஸ்டர்ப் ஆயிடாது. நான் வசந்த் கிட்ட சொல்லி ஏதாவது ஆக்ஷன் எடுக்க சொல்றேன். தேங்க்ஸ். ஓகே. சொல்லுங்க சார். வசந்த், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா ஃபாலோ பண்ணு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடா? இந்த வீடு தான் தம்பி. சார் வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க சூர்யா. சார் ஆமா, நீங்க எப்படி இந்த பக்கம்? அது வந்து சூர்யாவை போலீஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக கலிய பெருமாள் சாரு ஆளை வச்சு கடத்திட்டாங்க. சூர்யாவுக்கு இதை விட பாதுகாப்பான இடம் இல்ல. அதான் உங்க வீட்லயே சார் தங்க வைக்க சொல்றாரு. என் வீட்டுல எப்படி சார் தங்க வைக்கிறது? வேற வழி இல்லாம தான் உங்க வீட்டை நாங்க முடிவு பண்ணோம். இல்ல சார், அது முடியாது. நான் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்றேன் சார். சார், சார் கிட்ட நான் பேசுறேன் சார். சார் தான் போன் பண்றாரு. சார், அம்பலவான வீட்டுல தான் சார் இருக்கும். அம்பலவான சூர்யாவை தங்க வைக்கிறதுக்கு யோசிக்கிறாரு. நீங்க முதல்ல போன வச்சு இந்த பேசுங்க. சார், நான் வந்து நீ எதுவும் பேச வேண்டாம். நான் சொல்றத மட்டும் செய். சூர்யா 2 நாள்ல ஃபாரின் போயிடுவான். அது வரைக்கும் அவன் உன் வீட்டில் இருந்தா தான் போலீஸ்ல இருந்து தப்பிக்க முடியும். அதனால அவன் உன் வீட்லயே இருக்கட்டும். இல்ல சார், உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு யோசிக்காத. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். சொன்னதை மட்டும் செய். மாட்டேன்னு அடம்பிடிச்சேனா இது வரைக்கும் நண்பனா பார்த்த நீ இனிமே விரோதியா பார்க்க வேண்டியிருக்கும். அம்பலவாணன், என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. எனக்கு தேவைன்னா ஒட்டி உரசி பழகுவேன். தேவையில்லைனா வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். சூர்யா அவங்க தங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் யோசி. அதுதான் உனக்கு நல்லது.
இப்ப என்ன சொல்றீங்க? சூர்யா இங்க தங்கனா போலீஸ் பிரச்சனையோட நான் நினைச்சேன். ஆனா தங்க வைக்கலனா கலியபெருமாள் சார் கிட்ட இருந்து பிரச்சனை வர மாதிரி இருக்கு. நல்லா பழகிட்டு கலியபெருமாள் சார் கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு எங்க மனசு இல்ல. அதனால சூர்யா இங்கே தங்கிக்கிட்டோம். வா சூர்யா, நான் ரூமை காட்டுறேன், வாங்க. சரிங்க சார். சூர்யா பத்திரமா பாத்துக்கங்க. அப்ப நான் கிளம்புறேன். வரேன் ரொம்ப தம்பி. தேங்க்ஸ் சார். சரிங்க. வெங்கட், வெங்கட், என்னப்பா? அப்பா ஷியாமலா கூட்டி வரதுக்காக ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஆனா ஷியாமலா அங்க இருந்து போயிட்டு தான் சொல்றாங்கப்பா. இங்க ஷியாமலா வந்தாளா? இல்லையப்பா. என்னப்பா இப்படி சொல்ற? அப்போ குழந்தை எங்க தான் போயிருப்பா? அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஸ்கூல்ல தான் பாருப்பா. இல்லப்பா, ஸ்கூல்ல இருந்து போயிட்டு தான் அவங்க உறுதியா சொல்றாங்களே. வெங்கட், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஷியாமலா எங்க இருக்கான்னு தெரியலப்பா. அவளை தேடி பார்க்கணும்ப்பா. அவ பர்த்டே அன்னைக்கு ஓவியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, நீ விடல. ஒருவேளை ஓவியா பத்தி விசாரிச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாப்பா. போய் பார்த்துட்டு வாயே. ஓவியா வீட்டுக்கு அவ இது வரைக்கும் போனதே இல்லையப்பா. அவ எப்படிப்பா போயிருப்பா? இல்லப்பா, இந்த காலத்து பிள்ளைங்க ரொம்ப சூட்டியான பிள்ளைங்கப்பா. ஓவியா பத்தி விசாரிச்சுக்கிட்டே அப்படியே போனாலும் போயிருப்பா. போய் கேட்டு பாருப்பா, ஏதாவது தகவல் கிடைக்கும். சரி, போன் பண்ணியாவது கேளுப்பா. சரிப்பா, நான் போன் பண்ணி பாக்குறேன். போன எங்க வச்சேன்? மேல. சரி, மேல வச்சுட்டேன். நான் போய் எடுத்துறேன். என்னப்பா? ரிங் ஆயிட்டே இருப்பா. இன்னொரு ட்ரை பண்றேன். நாட் ரீச்சபிள்னு வருதுப்பா. இப்ப என்னப்பா பண்றது? இருங்க, மறுபடியும் நாட் ரீச்சபிள்னு வருதுப்பா. நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. இருங்கப்பா, நீங்க தைரியமா இருங்க, நான் வந்துடுறேன். கடவுளே, என் பேத்திக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாது. அவன் நல்லபடியா வீடு வந்து சேரணும்ப்பா. கடவுளே, அவன் சேரணும். என்னங்க? வீடு பாக்குறேன்னு சொன்னீங்களே, பாத்துட்டீங்களா? பார்க்கல. அப்போ நீங்க பார்க்கவே மாட்டீங்கல்ல? ஐயோ பூரணி, நான் இவ்வளவோ தேடி பார்த்துட்டேன். ஏரியா நல்லா இருந்தா வீடு சரியில்லை, வீடு நல்லா இருந்தா ஏரியா சரியில்லை. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. பூரணி, உண்மையதான் சொல்றேன், என்ன நம்பு. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு நினைப்பில்ல. கூடிய சீக்கிரத்துல நல்ல வீடா பாத்துறேன். ஆனா இப்ப ஆடி மாசமா இருக்கிறதுனால வீடு காலி ஆகுறது கஷ்டம். அதனால ஆடி முடிகிற வரைக்கும் உங்க அம்மா வீட்டுல போயிரு. நான் வீடு பார்த்ததும் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். நான் எங்க அம்மா வீடு வேண்டாம் தானங்க இங்க வந்தேன். நீங்க மறுபடியும் போய் அங்கே இருக்க சொல்றீங்க? இங்க பாரு, நியாயமா பார்த்தா உங்க அப்பா பண்ண காரியத்துக்கு நான் அந்த வீட்டுக்கே உன்னை அனுப்பக்கூடாது. ஆனா உனக்கு இங்க இருக்க பிடிக்காம இருக்கிறத விட அங்க இருக்கிறது பரவாயில்லன்னு தான் அங்க இருக்க சொன்னேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்க. நான் தனி வீடு பார்த்ததும் நம்ம தனி கொடுத்துன்னு போயிடலாம். சரி, நீங்க இவ்ளோ சொல்றதுனால நான் எங்க அம்மா வீட்லயே இருக்கேன். சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, உங்க அம்மா வீட்டுல விட்டுறேன். என்னடா பூர்ணி அவங்க அம்மா வீட்டுல விட போறியா? அத பத்தி நீ ஏன் கேக்குற? ஏன் நான் கேட்க கூடாதா? அத கேக்குறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? ஏண்டா, பொண்டாட்டி வாய் மயிரமா இருக்கிற நேரத்துல அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறியே, கேட்டா கேட்க என்ன யோகிதை இருக்குன்னு கேக்குற? நீயும் பூரணி ஒன்னா இருக்கணும்னு எனக்கு நினைப்பு இருக்காதா?
அண்ணனும் அண்ணியும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சியா? ஏண்டா அவங்களும் நீங்களும் ஒன்னா? ஏன் ஏன் அதே நீ வேற வேறையா நினைக்கிற? நினைக்கிற மாதிரி அந்த ஓவியா நடந்துகிட்டதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? சும்மா ஓவியா நீ மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ சும்மா அவளுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்காத. நான் இனிமே எதுவும் பேசுறதா இல்ல. அன்னிக்கு இடம் இல்லாத இந்த வீட்டுல பூரணிக்கு இடம் வேணாம். எப்ப அண்ணியை ஏத்துக்கிறியோ அப்பதான் பூரணியும் வருவா. அது வரைக்கும் அவ அம்மா வீட்டுல தான் இருப்பா. என்னடா என்ன அக்கிரமமா பேசிட்டு இருக்க? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நீயும் ஏண்டா என்ன கஷ்டப்படுத்துற? பூரணி அவன்தான் சொல்றனா நீயும் போறியே, நீ இங்கே இருமா. இல்ல அத்தை, 2 நாளா ஒரே வாந்தி மயக்கமா இருக்கு. எங்க அம்மா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். அவங்கள்ட்ட என்ன விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க? வா போலாம். பேக் கொடு. ஏங்க எதுக்கு அத்தை கிட்ட கோவமா பேசுறீங்க? கோவத்தை காட்டினாதான் என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியும். நீ வா. வெங்கட், வா வெங்கட். என்னாச்சு? ஷாமலா இங்க வந்தாளா? ஷாம்லா இங்க வரல. ஏன் ஷாம்லாவும் அப்பாவும் இங்க வரதா இருந்தாங்களா? இல்ல, நான் அப்புறம் வரேன். வெங்கட், என்ன பிரச்சனை? ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. எதா இருந்தாலும் சொல்லு ப்ளீஸ். ஷாம்லாவை காணோம்.